எப்படியா மெத்தனமா இருக்கிறது? குழந்தை உள்ள இருக்கிற கதவு மூடுறது தப்பு. உள்ள போனா ஆனா குழந்தை இந்த பக்கமா வெளியே வந்துருக்கு. உள்ள போன பசுபதி என்ன ஆனாலும் தெரியலன்னா இன்ஸ்பெக்டர் சார், இங்க கொஞ்சம் கல்வெட்டு இருக்கு. சாரா உனக்கு நல்ல பருந்து பார்வல. பேச்சு இருக்கட்டும், தேன் புளிற வழிய பாக்கலாம்.
இந்த தேனை எடுத்துட்டு போய் நான் பட்டர் கிட்ட குடுத்துட்டு வரேன். ஆத்தா, எடுக்கிறதெல்லாம் கோயிலுக்கு மருந்துக்கு கொடுத்துட்டா எப்படி ஆத்தா? கீழே டவுன்ல போய் வித்துட்டு வந்தா 4 காசு பாக்கலாம்ல. உனக்கு காசு தானே மாமா வேணும், நான் தாரேன். முதல்ல தேனி சாமிக்கு, புறவுதான் மத்தவங்களுக்கு. ஏ சாரே, நீ அடுத்த கூட்ட பாருல, நான் வாரேன். வாங்க வாங்க, நமஸ்காரம். என்ன பட்ற, இந்த கோயில நடக்க கூடாது இன்னொரு சம்பவம் நடந்ததாமே. யாரோ ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து நாத்திகம் பேசி அழிஞ்சு போயிட்டானாமே. அப்படி போகணும்னு அவருக்கு விதி போல இருக்கு, போயிட்டார். மனுஷங்க கிட்ட விளையாடல, தெய்வத்திட்ட போய் விளையாடலாமா? வாகினி, நாங்களும் நாங்க மட்டும் சொன்னோம், கேட்கல. சட்டம் கடுமை கட்டுப்பாடு என்னமோ சொல்லி உள்ள நுழைஞ்சா அப்பவும் தெரியுமில்ல, பைய போய் சேர்ந்துப்பாங்க. எங்க நம்ம அண்ணாமலையார்? என்ன செட்டியார், நாங்கெல்லாம் மனுஷனா தெரியலையா? அதுக்கு இல்லப்பா, அண்ணாமலைக்கு சித்தீஸ்வரர் மேல பக்தி அதிகம். அவர் இருந்தமா இன்ஸ்பெக்டர் உள்ள விட்டார்னு கேட்கத்தான் கேட்டேன். ஆமா, ஏதோ ஒப்புக்கு வேணாம்னு சொன்னாரு. செட்டியார் வாங்க வாங்க. எப்ப வந்து? இப்பதான் உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். உங்களுக்கு ஆயுசு 100. எதுக்கு செட்டியார் நான் 100 வருஷம்லாம் இருந்துகிட்டு? சில பேர் நான் இப்பவே போயிட்டா நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். காய கழுவுல கோயில்ல நின்றுகிட்டு பேசுற பேச்சா இது? அதை விடுங்க செட்டியார். நீங்க வரேன்னு சொல்லி ஆரம்பிச்சுக்கலாம் இல்ல? இது ஏன் கோயிலியா? எப்ப வேணாலும் வருவேன், எப்ப வேணும்னாலும் போவேன். இன்ஸ்பெக்டர் செத்ததை பத்தி பேப்பர்ல போட்டிருந்தேன், படிச்சேன், ஆடி போயிட்டேன். பிசினஸ் விஷயமா லண்டன் போறதை கூட நிறுத்திவிட்டு இங்க ஓடி வர்றேன். இந்த கோயில் விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இடிஞ்சு கிடந்த கோயில நான் எதுக்காக கும்பாபிஷேகம் பண்ண ஆசைப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியுமில்ல? தெரியாம என்ன, ஆனா சில பேர் அதுக்கு எதிரா நடக்க முடிவு செஞ்சுட்ட மாதிரி தெரியுது. எதிரா நடக்கிறது யாருன்னு கூடிய சீக்கிரமா தெரிஞ்சுக்கணும் செட்டியார். சரி சரி விடுங்க, சின்ன புள்ளியாட்டம் சண்டை போட்டுக்கிட்டு. பெரியவாள் சன்னதிக்கு வரணும், அபிஷேகத்துக்கு எல்லாம் தயாரா இருக்கு. வாங்க. வாசவந்தி, அபிஷேகத்துக்கு நாடி ஆயிடுத்து, எங்க இன்னும் காணலையேன்னு பார்த்தேன். சாமி காரியமாச்சுல, வராம இருப்பேனப்பட்டதே. இந்தாங்க பூ. வந்திருக்கு. எப்படி இது இத்தனை நாள் நீ கண்ணில் படாம போயிட்டு?
என்னது கையில? சாமி கிட்ட இருந்து ஓலையா? என்னது ஓலையா? பற்ற அதுல என்ன எழுதிருக்குன்னு படிங்க. சித்தேஸ்வரா, நல்ல சரியா இருக்கு. சித்தற்பட்டி இதனுள் பித்தர் பலரும் நுழைந்து உத்தம நிலை பெறுவதால் எம் தவம் குலைகிறது. பக்தரோ பித்தரோ இனி இங்கு ஏக வேண்டாம். சத்தியம், இதை மீறி புத்தியும் கெட வேண்டாம். புரியலையே, இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த ஊருக்குள்ள யாருமே இனி புதுசா வர வேண்டாம்னு சொல்றார் சுவாமி. ஏன்? வர்றவாளால சித்தேஸ்வரனுடைய தவத்துக்கு இடைஞ்சல் ஏற்படுறதாம். மீறி வந்தா வர்றவாளுக்கு புத்தி கட்டு பைத்தியமே பிடிக்கலாங்கிறார் சுவாமி. சித்தேஸ்வரன் ஒன்னு புரிஞ்சிக்கவே முடியலையே. அண்ணாமலை, இதை தண்டூரப்பட்டு ஊருக்கெல்லாம் சொல்லிடுங்க. இதனால இந்த சித்தர்பட்டி மக்களுக்கு சொல்லிக்கிறது என்னன்னா, இனி யாரும் ஆசிரமத்துக்கு புது பைத்தியங்களை கொண்டு வரவோ சேர்க்கவோ கூடாது. கோயிலுக்கு வெளியூர் ஜனங்க வர்றதை நம்ம சாமி விரும்பல. சாமி சன்னதியில ஓர வந்திருக்கு. இத நகர ஜனங்களுக்கு சொல்ல சொல்லி அண்ணாமலை உத்தரவு. சாமி, இவங்களோட என்னால போராட முடியல. தைலம் தேய்ச்சிக்க எல்லாரும் சண்டித்தனம் பண்றானுங்க.
போட போன போய் சார் சார் என்னாச்சு சார்? லலிதாம்மா சாக்குறத உன்னையும் அடிச்சிட போகுது. இது ஒரு பைத்தியம். யாரு? நீதான் பைத்தியம். புடவை பைத்தியம். நான் போறேன். அவன் பட பைத்தியம். கடவுள் பைத்தியம். கடவுளுக்கு பூஜை பூஜை பைத்தியம். பூஜை ஓம் சும்மா நமோம் புடவை நமோம் ரவிக்கே நமோம். இது வை I am great. I'm great man. Great man. Thank you. Thank you. செண்பகம், ஒருவேளை ஆசிரமத்துல இருந்து ஓடி வந்த பைத்தியமா இருக்குமோ? 2-3 நாளா புதுசா சுத்திக்கிட்டு இருக்கு. ஆசிரமத்துல சேர்க்க வந்திருப்பாங்க. அதான் சேர்க்க கூடாதுன்னு ஓலை வந்துருச்சு. இங்கே கிடக்கிட்டு விட்டுட்டு போ. இப்ப என்ன பண்றது? அதுக்கு நாம என்ன பண்ண முடியும் தாயி? நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. அது தலையெழுத்துப்படி நடக்கும். பார்த்தா படிச்ச ஒரு மாதிரி இருக்கு. பாவம். Of the great discussion, I have come to a conclusion that examination is a great botheration, like this, for the future generation whose occupation is irrigation and cultivation. இந்த மாலையை பொன்னாடையாக உங்களுக்கு அறிவிக்கிறேன். சார் ஏன் சார் பின்னாடி வரேன்? சார் ஏன் சார் பின்னாடி வரேன்? சார் ப்ளீஸ் சார் பின்னாடி வராதீங்க சார். சார் ப்ளீஸ் சார் என் பின்னாடி வராதீங்க சார். சார் அப்பதான் நான் அழுவேன். சார் ஏன் சார் அழறேன்? சார் ஏன் சார் அழறேன்? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? யாருன்னே தெரியலண்ணா. அப்பதானே பின்னாடியே வந்துட்டு இருக்கார். பைத்தியம் போல இருக்கு. சார் யார் சார் நீங்க? அப்படி மாவீரன் அலெக்சாண்டருடைய கொள்ளு பேரன் நெப்போலியன் இஸ் மை பிரதர் இன் லா. வீர தீர பராக்கிரம சூர சூர தீர பராக்கிரம வீர. புரிஞ்சிருச்சு சார். நீங்க யாருன்னு புரிஞ்சிருச்சு. நீங்க ராஜராஜ சோழரோட சித்தப்பா தானே? கரெக்ட். சாம்ராட் அசோகோட தாத்தா? எக்ஸாக்ட்லி. அதுதான் பைத்தியம். பேசாம அழைச்சிட்டு போய் ஆசிரமம் சேர்த்த வேண்டியதுன்னு. வேண்டாண்ணா, புதுசா யாரையும் சேர்க்க கூடாதுன்னு ஓலை வந்திருக்கேன். ஓஹோ, அப்ப கண்டிப்பா சேர்க்க வேண்டியதுதான். சார் வாங்க சார். ஐயோ வேண்டாண்ணா. நீயும் அழைச்சிட்டு போக மாட்டேன்ற, என்னையும் அழைச்சிட்டு போக கூட மாட்டேன்ற. என்ன பண்ணலான்ற நீ? சரிண்ணா, நானே அழைச்சிட்டு போறேன். வாங்க சார். வரேன் சார். மணிசுந்தரம் பாத்துட, கோயில் வார்த்தை மீறாத, சாமி பொழந்து போட்டுடும்ல. போ போ, போய் பட்டர பூப்பால கட்டு சொல்ல. நவநாயகர் பிடிக்குள் நானிலம் அடங்கலாம், யமநாயகன் பிடிக்குள் எவ்வுயிரும் அடங்கலாம். சிவநாயகன் பதம் தொழும் யுவநாயக சித்தர்கள் அவன் போலவே எதற்கும் அடங்காதார். அடக்குவார், ஆவியை குடம் போடுவார்.